ஹாய் தேர் வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாருமே வந்து எழுதிருப்பீங்க. ஸோ நம்ம இப்படி தான் நோட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடுறேன். எக்ஸாம் வந்து எப்படி எழுதினீங்க, எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து அப்ரோச் பண்ணீங்க, மேக்ஸ் கொஸ்டின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எதுக்கும் திணற மாட்டோம், உங்களே திணறச்ச அளவுக்கு இருந்ததா மேக்ஸ் கொஸ்டின் இல்லை என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ தாங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலாம், ஒரு ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து சால்வ் வந்து பண்ணியாச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த கொஸ்டினை வந்து பார்த்துங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினும் வந்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாரும் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே வந்து புரியும். அதில் எதுவும் வந்து சந்தேகம் உங்களுக்கு வேணாம். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், ஈஸியாக இருந்ததா என்ன ஏதுன்றத சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்ன்ற ஒரே பக்கமாக நிற்காம ஒரு பொதுவாக ஒரு பதில் நம்ம தெரிவிக்கணும்னு ஒரு தெரியல, ஒரு 1,50,000 பேர் இதை எழுதியிருக்காங்க போல. அதில் ஒரு 1000 கணக்கான பேர் கூட நல்லா எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட நோட்டு தான் இருக்குது. ஸோ நோட்டில் தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் போர்டெலாம் இருந்து ஸ்க்ரீன்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் இது பண்ணால். ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இருக்கிறத வச்சு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் 18வது அதாவது 18 அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்பர் வந்து மாறுபடும். அந்த சம் பொறுத்த வரைக்கும் PQRSTU இந்த மாரி வந்து இருக்கும். இந்த யாரோ ஒருத்தர் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து டாக்டரு, இவங்க வந்து டீச்சரு அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து இவங்க வந்து இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவர் வந்து லாயரு, கல்யாணம் பண்ணவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அது பிஏ தான் கல்யாணம் பண்ணுவார், கியூன்றவர் பிஏ தான் வந்து கல்யாணம் பண்ணுவார், கியூன்றவர் லாயரு. பட் பின்றவங்க வந்து அவங்க எந்த விதமான ஒர்க்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் பையன், அதுக்கப்புறமா பேரன் வந்து இருப்பாங்க. ஸோ பின்றவங்களுக்கு பையன் பேரன் இருப்பாங்க. பையன்றவன் பொறியாளர், இன்ஜினியரு, பேரன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஆன்சர் வந்து பி. நான் போதுமான அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் எதுவுமே நான் வந்து கொஸ்டின்ஸ் எழுதலை. ஸோ அதனால் எனக்கு நாம இருக்கிற அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும்ல. ஸோ பார்த்தா புரிஞ்சிடும்ல. இன்னொரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், A = Z = 1 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா B = Y = 2 அப்படின்னு இருக்கும். நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், நம்பரு எதனா புரியல நான் உங்களுக்கு சொல்கிறேன். C = X = 3 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம பார்த்த உடனே மைண்டில் பட்டுன்னு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போட முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தரவாக போயிருக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எடுத்ததுமே வந்து ABCDயை Z வரைக்கும் எழுதுறதுல எந்த விதமான தப்புமே வந்து கிடையாது. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்கள். ஏக்கு இசட்டை மென்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கு 1ன்றதை குறிப்பிடுறாங்க. பிக்கு ஒய்யை மென்ஷன் பண்ணுறாங்க, 2ன்றதை குறிப்பிடுறாங்க. அதேமாதிரி சிக்கு எக்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க, 3ன்றதை குறிப்பிடுறாங்க. இந்த ரீதியாக நம்ம இப்படி பார்த்துக்கினே வந்தால் எம்மும் வந்து ஜாயிண்ட் ஆகுது தான். எம்மும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. இந்த ரீதியாக கடைசிக்கு கடைசி, ரெண்டாவது கடைசி, இந்த மூணாவது கடைசி, அந்த ரீதியாக பார்த்துட்டு வந்தால் என்ன ஜாயின் ஆகுது. என்ன ஜாயின் ஆகிறது வந்து 13வது நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏ ஆப்ஷன் வந்து M = Nன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து சரிதான். இதில் எது வந்து தவறுன்றது தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா M + N = L + O + A + Z. இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், எம்மும் என்னுக்கும் என்ன வேல்யூ 13, அந்த 13 இங்கே போடணும். அதுக்கப்புறமா LOன்றாங்க, LO இங்கே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ 12. அதுக்கப்புறமா AZ நமக்கு தெரியும், AZ 1. ஏன் இங்கே 13 வருது, இங்கே 3 வருதா? அதுக்கப்புறமா Dக்கும் Wக்கும் 4, Fக்கும் இப்படி 5, அந்த மாதிரி வந்துக்கினே இருக்கலாம். அந்த மாதிரி இது வந்து 13. நம்ம கூட்டி பார்க்கும்போது 13 = 13 அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது A + B + C = X + Y + Z அப்படின்னு இருக்குது. ஏக்கு தெரியும் 1, பிக்கு தெரியும் 2, சிக்கு தெரியும் 3. 1 + 2 + 3, 3 + 2 + 1. அது XYZ 3, 2, 1 தானே, அது கூட்டினா கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் நம்ம டியோட ஆப்ஷன் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்றது ப்ரைம் நம்பருக்குள்ளே வருதா வரலையா அப்படின்றது கேட்பாங்க. EGJ இது வந்து ப்ரைம் நம்பருக்குள்ளே வருதா வரலையா அப்படின்றது கேட்பாங்க. நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தா 1, 2, 3, 4, 5 ப்ரைம் நம்பருக்குள்ளே வருது, G ப்ரைம் நம்பருக்குள்ளே வருது. ஆனால் J வந்து ப்ரைம் நம்பருக்குள்ளே வரல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. இது வந்து 5ஆலையும் வந்து டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். அப்படின்னும் போது ப்ரைம் நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர்ன்றது அந்த எண்ணால் மட்டும் அடிப்படக்கூடிய எண்ணு ப்ரைம் நம்பர். எனக்கு தமிழில் கரெக்டாக சொல்ல தெரியல. அந்த எண்ணால் மட்டும் அடிப்படக்கூடிய எண் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்தது சம் வந்து இப்படியே பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா ஏரியா சம் கொடுத்துருப்பாங்க. ஏரியா சம் சர்க்கிள் சம் கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் சம் பொறுத்தவரை முதல்ல ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் வந்து 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் நாங்கள் அதிகப்படுத்துகிற காரணத்தினால 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா அதிகமாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, நார்மலாக ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ஏரியா தான் மெயினாக வந்து கேட்குறாங்க. πr ஸ்கொயர் அப்படின்றது ஏரியாவோட ஃபார்முலாவா? இப்போ வந்து என்ன ஆகுது, ரேடியஸு +1 ஆகுதா, πr +1 ஹோல் ஸ்கொயர் ஆகுதா? ஸோ இதான லாஜிக்கு +1 ஆகுது, r +1 ஹோல் ஸ்கொயரு. இப்போது πr +1 ஹோல் ஸ்கொயர் -πr ஸ்கொயர், இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது, இது வந்து நியூவாக ஆட் ஆனது. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் அது 66ன்றது அர்த்தம் தானே, 66 தானே நியூவாக ஆட் ஆனது. இது புதுசாக ஆட் ஆன மொத்த தொகை, இது பழைய மொத்த தொகை. முழுசாக ஆட் ஆன மொத்த தொகையிலேருந்து பழைய மொத்த தொகை மைனஸ் பண்ணிட்டா புதுசாக ஆட் ஆன மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியும். மொத்த தொகையில் புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கணும், அது என்னன்னு தெரியும், அதுதான் 66ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 10 இருக்குது, இதான் வந்து பழசு. இப்போ புதுசாக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க, ஓகேங்களா, ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 5 ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏரியா வந்து 5 ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதான் ஏரியா 10 இருக்குது, ஏரியா எக்ஸ்ட்ராவாக 5 ஆட் ஆகுதுன்றாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து புதுசாக ஆட் ஆன ஏரியா வந்து எத்தனை, 5, புரியுதில்ல. அதை நம்ம எப்படி இப்படி பண்ணும்போது, நம்ம பழசுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 66ன்றது வரும். அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரில. இது வந்து ஃபுல் அமௌண்ட்டு. இதில் வந்து நியூவாக 66 ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து 66ன்றது ஆட் ஆகலை, அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 66 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப்பு, அதாவது நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருந்த 10ங்க, 10ல் வந்து ஏரியா 5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா 5 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ மொத்தமாக இன்க்ரீஸ் ஆனோடனே 15ன்னு இருக்குமா? இது வந்து புதுசாக இன்க்ரீஸ் ஆனது. இப்போ பழசு என்னது, பழசு வந்து 10, புதுசாக 5, டோட்டலாக 15, புதுசாக மொத்த தொகை 15, பழைய மொத்த தொகை 10 = 5. ஸோ இதுதான் வந்து கணக்கு. இதேமாதிரி தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது a + b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா, ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை மாற்றணும். a² + b² + 2ab அப்படின்றது இதோட ஃபார்முலா. அப்படியே நம்ம எழுதிக்கணும். a ஸ்கொயரு, r-க்கு r² ப்ளஸ் b², b-க்கு 1-க்கு 1² ப்ளஸ் 2ab, அது a² + 2ab + b² கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -r² அப்படியே வந்து எழுதுகிறோம், = 66 அப்படின்றத நிப்பாட்டுறோம். 6 அடிச்சிடலாம். 2r + 1 = 66 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ 2r + 1 = 66ன்னு இருக்கும். இந்த 5 இருக்குல்ல, அந்த 5 வந்து இங்கே இந்த பக்கமாக நான் அதை எடுத்துன்னு வரும். அப்படின்னா என்ன ஆகும், அது 22/7 7/22 மாறும். இதை நம்ம அடிக்கும் போது 1 டைம் 3 டைம் 3 7s are 21. இந்த 1 இங்கே இருக்குல்ல, இந்த 1 எடுத்துன்னு வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணிட்டா 21ல் 1 போயிடுச்சுன்னா 20. இந்த 2 இருக்குல்ல, r = 20/2 எடுத்துன்னு வந்து r வந்து 10 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு r வந்து 10 அப்படின்றது கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் வந்து பண்ணலாம். 22/7 × 10 + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் வந்து பண்ணலாம். பண்ணும்போது 22/7 × 11 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 22/7ன்றது 3.14ன்றது ஆன்சரு, 11 ஸ்கொயர்ன்றது 121. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 379.94 அப்படின்னு வரும். நம்ம ரவுண்டப்பாக இதை 300 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சி ஆப்ஷனை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஆப்ஷனில் சி ஆப்ஷன் 2/7 × 11³ அப்படின்னு இருக்கும். 2/7 11³ வந்து 1331. இதை நம்ம அடித்தா 380 வரும். நம்ம கிடைச்ச ஆன்சர் 380. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை நம்ம சால்வ் பண்ணால் 380 வருதோ அதுதான் வந்து ஆன்சரு. சி ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதான்னு நினைக்கிறேன். தெரியாமல் நான் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து 21வது சம்மு. இந்த சம் பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ரிலேட்டடில் கொடுத்துருப்பாங்க. 6% வந்து 2 வருடத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை இப்படி போட வேண்டியதுதான்.
நம்பரை போட்டு 106/100 இன்ட்டு 106/100. இந்த 2 100 இருக்கா, இது 1000மா, 1000னா டிவைடில் இருக்குது. இங்கே வந்து நம்ம 3 புள்ளி தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். பாயிண்ட் வச்சா 238.765. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே கூட பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த 106 கூட நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். அது என்ன வேறு விஷயம், நம்ம அங்கேயே வச்சுக்கிட்டோம். ஸோ 238.765 106 இன்ட்டு 106 மல்டிப்ளை பண்ணால் 268,276 ஆன்சர். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா எல்சிஎம் சம்மந்தமாக கேள்வியானது கேட்டிருப்பாங்க. எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பரோட எல்சிஎம் வந்து 120. இதோட ஹெச்சிசிஎஃப் எதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எடுத்து நம்ம போட்டால் 35 வந்து இந்த 120 அடிக்கும். அப்படின்றதுனால 35 தான் அதோட எல்சிஎம்மு. அதுக்கப்புறமா சம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன சம் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தமாரி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு குழம்பலாம் கூடாது. உங்களுக்கு சம்மு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக பாருங்கள். A² + B³ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. A² என்ன அர்த்தம்? ஏ இருக்குல்ல, இந்த ஏவை முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். A² பண்ணிவிட்டோமா, 2^4 3^6 ஸ்கொயர் பண்ணிவிட்டோமா. அதுக்கப்புறமா B³ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிஏ 3^6 5^9 பண்ணியிருக்கோமா. அதேமாரி தான் மற்றது எல்லாமே பண்ணணும். அதேமாரி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கணும். எது காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. 3ல் எது அதிகமாக இருக்குது, 3^6 ரெண்டுமே இருக்குது. ஸோ 3/6 நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 5 காமனாக இருக்குது, 5/6 தான் இருக்குது. 5/6 எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 காமனாக இருக்குது, 2/6 காமனாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2/6ன்றதை எடுத்துக்கலாம். இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நம்ம இந்தமாரி ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா 70வது சம் இது. இந்தமாரி ஒரு சம் இருக்கும். நம்பர் எழுதி 963 + 476 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணணும், இது A + B த ஹோல் ஸ்கொயரு, இது A - B த ஹோல் ஸ்கொயரு. இங்கே 2 வாட்டி 963 இருக்குது அப்படின்னா இது A². 2 வாட்டி 476 இருக்குது அப்படின்னா இது B². அப்படின்னா இது A² + B² அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பர்லாம் எழுதக்கூடாது, ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். A² A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, A² + B² + 2AB. அதுதான் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை போட்டு A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, A² + B² - 2AB. இது A² + B² மாதிரி இருக்குது, அதை வந்து அப்படியே எழுதிங்க. இப்போ 2AB நம்ம வந்து அடிச்சிடலாம். 2AB அடிச்சுட்டா A² + B², A² + B², 2A² + 2B². 2A தானே இருக்குது, 2B தானே இருக்குது. 2A² 2B², அதுக்குமா A² + B². 2 வெளியே காமனாக வெளில எடுத்துருங்க. 2 வெளில எடுத்துருங்க. 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி A² + B² அப்படின்னு போட்டுங்க. கீழே A² + B² இருக்கும். A² B² அடித்து கிடச்சிட்டா 2 தான் இதோட ஆன்சர். அதுக்கப்புறமா 71வது சம் ஏபியில் வந்து கேட்டிருப்பாங்க. இது போல் T21 22 ... T30 = 0 அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து டி ஆப்ஷன் வந்து கரெக்டு. இஃப் டி இஸ் பாசிட்டிவ் ஏ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து தவறான கூற்று. எது தவறான கூற்றுன்னு கேட்டிருப்பாங்க, இது தவறான கூற்று. அதுக்கப்புறமா சர்க்கிளில் வந்து கேள்வியானது கேட்டிருப்பாங்க. சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் பெரிமீட்ரு, இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த சுத்து கோடு இருக்குல்ல, அதான பெரிமீட்ரு. அது தமிழில் சுத்து அளவாக எனக்கு தெரியலது. ஸோ பெரிமீட்ரு கேட்டிருப்பாங்க. பெரிமீட்ரு 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏரியாவில் எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நான் சொல்கிறது புரியுது தானே. ஏரியானா மொத்த பரப்பளவு. பெரிமீட்டரில் 5%, இந்த ரவுண்டில் 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உள்ள எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது, 2πr. ஏரியா ஃபார்முலா என்னது, 5r². இப்போ 2πrல 6 நிப்பாட்டி நம்ம ஒன்று கொண்டு வரணும். 6 என்ன ஆகுது, சர்க்கிள் ஆஃப் பெரிமீட்ரு 5% இன்க்ரீஸ். ஸோ அதாவது இன்க்ரீஸ் இன் ரேடியஸில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரேடியஸில் கொடுத்துருப்பாங்க. ரேடியஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரேடியஸில் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருப்பாங்க. 6 × 105 / 100. 6 × 105 / 100 25. இந்த 105 100 அடித்தா 21/100 வரும். ஸோ 6 நம்ம அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 21/20. இங்கே 6க்கு எதுவும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலைல்ல. ஸோ இதுதான் 6ஓட வேல்யூ. 6 வந்து 5% இன்க்ரீஸ் ஆகத்தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் நான் ஒழுங்காக எழுதலை. அதுக்கப்புறமா ஏரியா வந்து 5r² அப்படின்றது நமக்கு தெரியும். ஏரியா தான் கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இங்கே 6ன்ற இடத்துல நம்ம என்ன போடணும், 621/20 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இப்போ 6² ஆகிடும்.
441 டிவைடட் பை 400 ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அதே கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். நானே பாட்டுன்னு இப்படி ஃபோனு புக்கெலாம் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கே டக்குன்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, இது வந்து புதிய மொத்த தொகை, புதிய டோட்டல் ஏரியா, நியூ டோட்டல் ஏரியா. இது வந்து பழைய டோட்டல் ஏரியா, ஓல்டு டோட்டல் ஏரியா. புதிய டோட்டல் ஏரியாவிலேருந்து பழைய டோட்டல் ஏரியாவை மைனஸ் பண்ண என்ன ஆகும்? புதுசாக உருவான டோட்டல் ஏரியா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ அவ்வளோதான் சம்மு. இப்போ நம்ம போடும்போது இங்கே 5r² இருக்குது, 5r² இருக்குது. காமனாக வெளில எடுக்கலாம்ல. 441 பை 400 மைனஸ் 1/1. அப்புறமா இங்கே 5r². இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 441 மைனஸ் 400 டிவைடட் பை 400ன்னு வரும். ஸோ அப்படின்னும் போது 41 டிவைடட் பை 400, 5r² இங்கே இருக்குது. 41 டிவைடட் பை 400. இப்போ வந்து நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், நமக்கு இது வரைக்கும் வந்தது. இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது 500க்கு எக்ஸாமு, அது நீங்கள் ஏதோ ஒரு மார்க் எடுத்துருப்பீங்க, இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிப்பீங்களே, அதேமாரி தான். இப்போ 5r² நமக்கு தெரியும். இதுதான் வந்து முதல்ல இருந்தது. அதுலேருந்து தான் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது என்னது? 5r² 41 பை 400 இன்ட்டு 100. ஓகேவா? இந்த 400 வந்து கீழே இருக்கத்தான் அர்த்தம். ஸோ இந்த 2 0 நம்ம வந்து அடிச்சிடலாம். 5r² அடிச்சிடலாம். ஓகே, தெரியுதுல்ல? தெரியுது. ஸோ இந்த 441 அடித்தா 10.25 அப்படின்றது ஆன்சர். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா க்யூபு சம்மு கொடுத்துருப்பாங்க. இந்த டின்றது க்யூபு, மூளை விட்டம் அப்படின்ற சம்மு கொடுத்துருப்பாங்க. க்யூபு. இப்போ டயகனல், மூளை விட்டம், டயகனல் ஃபார்முலா வந்து a√3ன்றது ஃபார்முலா. இந்த டயகனல் கொடுத்துட்டாங்க, லெவல் √3ன்னு கொடுத்துட்டாங்க. லெவல்னால் அப்படின்னா அர்த்தம் ஏவோட ஆன்சர் லெவல்னு அர்த்தம். வால்யூம் தான் கேட்குறாங்க. வால்யூமோட ஃபார்முலா என்ன? a³ லெவலை க்யூப் பண்ணால் ஆன்சர், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எலிஃபேண்ட்டோட வேகம் 20, லயன் வேகம் 80, சீட்டா வேகம் 100 அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, ரேஷியோவில் ஆக்குங்க. முதல்ல ரேஷியோவில் ஆக்கிட்டு எந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க. 20, 80, 100 ரேஷியோவில் ஆக்கிட்டோமா? 0 0 0 அடிச்சிட்டோமா? 2 1 டைம் 8 4 டைம் 10 5 டைம் அடிச்சிட்டோமா? இப்போ நம்ம இதை ரேஷியோவில் மாற்றணும். எலிஃபேண்ட்டு லயனு ஒரு ரேஷியோவில் மாற்றலாம், லயனு சீட்டா ஒரு ரேஷியோவில் மாற்றலாம், சீட்டா எலிஃபேண்ட்டு ஒரு ரேஷியோவில் மாற்றலாம், எலிஃபேண்ட்டு சீட்டா ஒரு ரேஷியோவில் மாற்றலாம். ஸோ நீங்கள் இதை கவனம் வைக்கணும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை ஒரு நம்ம ரேஷியோவில் மாற்றலாம் அப்படின்றத நீங்கள் கவனம் வைக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா எலிஃபேண்ட் வந்து நமக்கு தெரியும் 1, லயன் தெரியும் 4. இதேமாரி எல்லாத்தையும் எழுதிட்டுனா இப்போ வந்து இது எப்படி கணக்கு? 1 டிவைடட் பை 4ன்னு கணக்கா? 4 5 எப்படி கணக்கு? 4 டிவைடட் பை 5, 5 டிவைடட் பை 1, 1 டிவைடட் பை 5. கீழே இருக்கிற நம்பர் 4 5 1 5, 4 5 1 5 எல்சிஎம் எடுத்தால் அதுக்கு வந்து 20 ஆன்சரு. இப்போ அது கூட வந்து எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். 20 20 20 மல்டிப்ளை பண்ணிட்டா இதுக்கான ஆன்சர் 5, இதுக்கான ஆன்சர் 16, இதுக்கான ஆன்சர் 100, இதுக்கான ஆன்சர் வந்து 4. ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே சீட்டா எலிஃபேண்ட் இருக்குது, எலிஃபேண்ட்டு சீட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா லயனு எலிஃபேண்ட்டு போடணும் தானே? லயன் எலிஃபேண்ட்டு போடணும் தானே? போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறமா சீட்டா லயனு போடணும் தானே அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அது வேணால் போட்டு பாருங்கள். இல்லை நானே வந்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இதையும் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும்ல. நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, சீட்டாக்கும் எலிஃபேண்ட்டுக்கும் 5:1 போட்டிருக்கோம், எலிஃபேண்ட்டுக்கும் சீட்டாக்கும் 1:5 போட்டிருக்கோம்ல. அந்தமாரி இதையும் சேஞ்ச் பண்ணலாம்ல. சீட்டா லைனு எலிஃபேண்ட்டு சீட்டா அப்படி சேஞ்ச் பண்ணலாம்ல. ஸோ அதையும் வந்து போட்டு பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் வந்து எலிஃபேண்ட்டு சீட்டா அப்படின்றது தான் இதோட ஆன்சர். 4 தானே கம்மியாக இருக்குது, அவங்க எது கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. 4 எலிஃபேண்ட்டு சீட்டா தான் இதோட ஆன்சர். அங்கே எழுதியிருப்பாங்க, கூட்டுற கேள்வி மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கேட்பாங்க. எல்சிஎம்மில் வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, 8 20 அப்படின்னு டைம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எப்போ வந்து சைமல்டேனியஸ்லி மீட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கேள்வி. அது ஒன்றுமே இல்லைங்க, கொடுத்துருக்க நம்பர் எடுத்து எல்சிஎம் எடுங்க, 432ன்னு வரும். 432ன்றது நம்ம மினிட்டுக்கு மாற்றணும். அப்படி மினிட்டுக்கு மாற்றணுன்னா டிவைடட் பை 60 போட்டால் 7 to 2 minutes அப்படின்னு வரும். இங்கே 7ன்றது 8 20 கூட நம்ம ஆட் பண்ணிடலாம், 8 27 ஆகிடும்.
இந்த 0.2 இருக்கா, 0.2 நம்ம செகண்டுக்கு மாற்றணும். ஏன்னா நம்ம அதை இங்கே எழுத போகிறோம். ஸோ இது மினிட்ஸில் இருக்குது. 0.2 0.2 × 6 போட்டால் 12 வரும். அதை நம்ம 12 போட்டுக்கலாம். 8.27:12 அதோட ஆன்சர். அந்த எல்சிஎம் சம்மு அது மிசிமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ போர் அடித்தா ரொம்ப தலைலாம் எதுவும் பிச்சுக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியஸ்ட்டாக தான் இருக்குது சம்ஸு. நானும் கிளியராக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அப்படியே ட்ரெஸ் பண்ணி வீடியோ பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னாலே வேணால் நீங்கள் அதே ஃபோனுங்கெல்லாம் மூடி வச்சுட்டு வேணால் நீங்கள் பார்த்து தூங்கிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணாலும் போய் எடுக்கலாம். அதில் எந்த விதமான தப்பு வந்து கிடையாது. ரொம்ப தலைகளெல்லாம் பிச்சுன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாத நான் ரொம்ப வந்து ஒரு டீசெண்டாகவே இல்லை நோட்டு. அது எனக்கே வந்து தெரியும். நானே நேற்று நைட்டு தான் உட்காந்து போட்டு கடாச்சிட்டேன். ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். 10,502 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18%. எனக்கு இது இந்த மேக்ஸில் பிடிச்ச சம்முனாலே இந்த சம் தான் எனக்கு. ஆனால் இந்த ஜிஎஸ்டிலாம் நான் வந்து மீஷோலாம் வந்து நான் சப்ளையராக இருந்திருக்கேன் சேல் பண்ணுறதுல. ஸோ அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 10,502 இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து 18% இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 10,502 இன்ட்டு 18 டிவைடட் பை 100ன்னு போட்டிருப்பீங்க. அப்படி வந்து போடக்கூடாது. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எந்த மாரினா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சம் மாரி. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 100 ரூபாய் இருக்குது. அப்போ 100 ரூபாயில் ஒரு 18% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுப்பா உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 118 டிவைடட் பை 100 போட்டால் 118 கிடைக்கும். ஆனால் 100ல் 18% 18 தான். 100 + 18 118 தான். உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் சொல்லிவிட்டு அப்போ அந்த 100 ரூபாயில் ஒரு 18% என்னான்னு பார்ப்பான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க, 18 டிவைடட் பை 100 ரூபாய் போடுவீங்க. உங்களுக்கு 18 கிடைக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 ரூபாயில் 18% கொஞ்சம் என்னான்னு பார்ப்பான்னு தான் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ 10,502ல் 18% இருக்குது, அதை சேர்த்து தான் 10,502ன்றான். ஸோ அப்படின்னும் போது இங்கே 18% சேர்த்து தான் 118. இந்த 118 போட்டு நீங்கள் 18 டிவைடட் பை 100 போட்டால் 21 கிடைக்கும். ஸோ அப்படின்னா தப்பு புரியுதில்ல. இந்த 118ல் 18% வந்து இன்க்ளூட் ஆகி தான் 118. நீங்கள் டேரெக்டாக எத்தனை பை 118 இன்ட்டு 18/100ன்னு போட்டால் 21 கிடைக்கும். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம 18% இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ என்னன்னா 18 தான் நமக்கு தெரியும். அந்த 100ல் 18% 18 தான். ஸோ நம்ம அந்த 100க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 10,502க்கு 18% வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ அந்த 18%, இந்த 18% பொறுத்த வரைக்கும் அது 18 டிவைடட் பை 100 அப்படின்றதுக்கான அர்த்தம். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிங்க. அந்த PNR/100 அந்த மாதிரி தாங்க. PNR/100ன்னு வரும்ல, அதே தான். PNR/100 தான். P அப்படியே போட்டுங்க, இன்ட்டு போடுங்க, எண்ணுக்கு வந்து 1ன்னு போடுங்க. அதுக்கப்புறமா மல்டிப்ளே இன்ட்டு 6ன்னு போடுறதுக்கு பதில் ப்ளஸ்ஸு 6ன்னு போடுங்க. ப்ளஸ் 6ன்னு போட்டால் என்ன வரும், 18ன்னு வருமா? கீழே டிவைடட் பை 100. ஸோ இது நம்ம அடிக்கும்போது ஆன்சர் இங்கே இருக்கா, P 100. இது வந்து இது பாயிண்டில் வரும். 100 வந்து 18 பண்ணால் பாயிண்டில் வரும். 0.18 டிவைடில் இருக்குது. 2 தள்ளி நம்பர் புள்ளி வச்ச பாயிண்டில் வரும். ஸோ P இன்ட்டு 1 + 0.18 = 10,502 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். 1 0.18 ப்ளஸ் பண்ணிங்க 1.18ன்னு வரும். அந்த 10,502 கூட இந்த 1.18 டிவைட் பண்ணுங்கள், 8,900ன்னு வரும். 8,900ன்னு வரும். 8,900 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 1,602ன்னு வரும். ஸோ இந்த 8,900ல் 18% தான் 1,602. இந்த 8,900ல் 1,602 ஆட் பண்ணால் 5 5 10 14 15. இந்த 8,900 1,602 ஆட் பண்ணால் தான் 10,502. சரியா? அவங்க வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1,602. ஒருவேளை அந்த பிரின்சிபல் என்னென்னு கேட்டிருந்தா 8,900 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பட்டுன்னு நம்ம கேட்டாங்க, இது ஈஸியான சம், 10,502 இன்ட்டு 18 டிவைட் பை 100 இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுதான் கதை கந்தல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாரி போட்டு வர ஆன்சரும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம சம் பார்க்கலாம். ஏ வந்து 20% லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க பியை விட. ஏ வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1/2 ஹவரில்.
பி வந்து அதை எவ்வளோ நேரத்தில்ப்பா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மிக்சடில் இருக்குது, அதை நம்ம 15/2ன்னு ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 15/2 இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி ஒரு 80ன்னு எழுதிங்க, இது 100ன்னு எழுதிங்க. 20% கம்மி இல்லை, இது வந்து ஏ 100, பி 100, ஏ வந்து 20% கம்மி அப்படின்னா 80ன்னு எழுதிங்க. இவங்களோட இது என்னது 15/2. ஏ இது வந்து நமக்கு தெரில, இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை இதை வந்து பண்ணிக்கலாம். 80 × x 100 × 15/2 இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை ஆனது நம்ம பண்ணிக்கலாம். பாக்ஸ்லேயும் ஒன் டே ஒர்க்குக்கு மாற்றிட்டு நம்ம போட்டால் தான் அதாவது வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஒன் டே ஒர்க்கை வந்து மாற்றுறது உங்களுக்கு தெரியும். இது வந்து 15/2 நம்ம மிக்ஸ்டு ப்ராக்ஷனில் இருந்தது மாற்றிட்டோம். இப்போது ஒன் டே ஒர்க்கு இங்கே வந்து ஹவரில் கொடுத்துருப்பாங்க, ஹவர் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 hour ஒர்க்குன்னு அர்த்தம் 1/15/2 15/2. இந்த 2 இங்கே எத்தனை வரலாம்? ஓகேவா? இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே தலைக்கெல்லாம் இங்கே போய்டு எத்தனை வரலாம் அப்படின்னா 2/15. அதேமாரி பியோட 1 hour ஒர்க் வந்து 1/x, அது நமக்கு வேல்யூ எதுவுமே வந்து தெரியாது. இங்கே வந்து 2/15, இங்கே வந்து 1/x. இதை நீங்கள் போட்டு அடிக்கும் போது 1/x = 1/6 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/6. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒன் டேயில் மாற்றிட்டு தான் அது வந்து நம்ம போடணும். 80 × 1/x = 100 × 2/15. ஓகே, 2/15 இங்கே இப்படி அடிச்சிடலாம். 1 டைம், 4 டைம், 2 டைம் அடியும், 5 டைம் அடியும், 1 டைம், 3 டைம், மேலே இருக்கிறது கீழே போகும். 3 2s 6 ஆகும். அப்படின்னா 1/x = 1/6 அப்படின்னு வரும். எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. அது வந்து நம்ம ஒன் டே ஒர்க்கு, அதாவது 1 hour ஒர்க்கில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஷார்ட்கட் இல்லை, அது கரெக்டான மெத்தட் தான். அதுக்கப்புறமா 4 men கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒர்க்கை 3 days. 4 men அப்போது 1 day ஒரு ஒர்க்கு /3. இதுவும் இங்கே நம்ம போட்டலாம் 1 hour ஒர்க்கு. அதுமாரி 1 day ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். 4 men 1 day ஒர்க்கு 1/3 அப்படின்றது அந்த ஒரு நாள் ஒர்க்கு. இப்போ ஒரு மேன், மென்னுன்னா 4 5 6 2 3 அப்படின்னு மேன் எடுக்கணும். ஒரு மேன் கணக்குக்கு எடுக்கணும். 1/3 × 1/4 அப்படின்றது கணக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு மேனு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதான் ப்ரொசீஜர். 1/3 × 1/4 அதை நம்ம போடும்போது 1/12 ஆன்சர். அதேமாரி 3 உமன் வந்து கொடுத்துருப்பாங்க. 6 நாளில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 உமன் வந்து 1/6 ஆகும். ஸோ மென்னு 3 மென்னு. அப்போ ஒரு உமன் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். 1/6 × 1/3 அப்படின்னா 1/18 அப்படின்றது இதற்கான ஆன்சர். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான சம்மா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தானே. ட்ரைபாய்டு வர கீழே விழுது. 1 minute. சடனாக ட்ரைபாய்டு வந்தால் கொஞ்சம் கீழே வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து தெரிஞ்சது தான். இங்கே 4 men கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஒர்க்கு 3 days கண்டுபிடிக்கிறாங்க. 1/3 அப்படின்றது கணக்கு. அதேமாரி இப்போ ஒரு மேனை கண்டுபிடிக்கணும்னா 1/3 × 1/4 அப்படின்றது கணக்கு. ஓகே, ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு ட்ரைபாய்டு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 1 day ஒர்க்கு ஒரு உமனோட ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து முதல்ல ஏல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 8 men 6 உமன்னு கம்ப்ளீட் ஒர்க் இன் 1 day அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க் ரேட் கண்டுபிடிக்கணும், மென்னுக்கும் ஒர்க் ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர்? 8 பேர். 1/12 மொத்தங்களோட ஆன்சர் 1/12. இதை நம்ம பண்ணும்போது 8/12 வரும். 2/3 ஒர்க் பெர் டே அப்படின்றது கணக்கில் வரும். 1 day ஒர்க் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஒரு மேனோடது 4 மேனோடது, இங்கே ஒரு மேனோடது. ஸோ நம்ம அந்த ஒரு மேனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணின்னு இருக்கோம்.
8 இன்ட்டு 1/12 இஸ் ஈக்குவல் டு 8/12 2/3 ஆன்சர். அதேமாரி 6 உமன் சொல்லியிருக்காங்க. 6 இன்ட்டு 1/18 கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இது வந்து ரூல். ஒர்க் ரேட் ஆஃப் மென் அப்படின்னா இதான் ரூல். 6/18 ஆன்சர் வந்து 1/3ன்னு வரும். நம்ம இதை கூட்டணும். 2/3 ப்ளஸ்ஸு 1/3 கூட்டினா ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். 1 டே சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து ஒர்க் இன் 1 டே சொல்லியிருக்காங்க. நமக்கு 1ன்றது ஒரு ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதே தான். 12 மென்னு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 1 டே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி 18 உமனு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 1 டே இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். 6 மென்னு 8 உமனு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 1 டே அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 கிடைக்காது. ஓகே, 1 வந்து கிடைக்காது. அவங்க எது வந்து தவறு அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. பி தான் அதற்கான ஆன்சர். உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் தெரியறதுக்காக தான் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. சம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியல. எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. அதுதான் வந்து தவறான கூற்று. ஸோ நம்ம அடுத்த பேஜ் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அந்த அளவுக்கு இல்லைங்க. அதனால எதுவுமே வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டட் எதுவுமே வீடியோ போகிறதில்ல. இந்தமாரி ஏதாச்சும் நம்ம சொல்கிறதோடு சரி, அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்கறது எனக்கே டக்குன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்றது எனக்கே மறக்குது. முடிஞ்சாலும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் சொல்கிறேன். இந்த சம் பொறுத்தவரை இப்போ 2 பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. 2 பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. 20,000ன்றது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு, 15,000ன்றது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்டுத்தையுமே வந்து 5 வருஷத்துக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த தனி வட்டி நம்ம 5 வருஷத்துக்கு விடும் போது 15,000 காட்டிலும் 20,000ல் வட்டியானது 3,000 ரூபாய் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வட்டியானது 15,000 காட்டிலும் 20,000 காட்டும் போது 3,000 அதிகமாக கிடைக்கும். இப்போது இதுக்கு 8,000 ரூபாய் வட்டி கிடைக்குதுன்னு வச்சுங்க 20,000க்கு 5 வருஷத்தில். இதுக்கு 5,000 ரூபாய் வட்டி கிடைக்குதுன்னு வச்சுங்க 15,000க்கு 5 வருஷத்தில். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 3,000 தானே. ஸோ அந்தமாரி தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு சம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஃபார்முலா என்னது? இது எப்படி நம்ம போடணும்னா, இது மைனஸ் இது, இந்த எஸ்ஐ மைனஸ் இந்த எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 3,000 இப்படி தான் போடணும். ஓகேவா? எஸ்ஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 3,000 அதை தானே சொல்லியிருக்காங்க. இதை தான் நான் முதலேருந்தே நான் சொல்லின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சம்லேருந்தே சொல்லியிருக்கேன். இது வந்து மொத்த தொகை. இது வந்து இன்னொன்று பழைய மொத்த தொகை இல்லை வேறு ஒன்றோட மொத்த தொகை. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை வந்து கொடுத்துருவாங்க. இதேமாரி தானே எல்லா சம்முமே இங்கே வந்து இருக்குது. PNR divided by 100. PNR divided by 100 is equal to 3,000. நடுவில் மைனஸ் போடணும். அப்போ தான் நமக்கு 3,000 கிடைக்கும். 20,000 5 6 தெரியாது 100. 15,000 5 6 தெரியாது 100 3,000. 2 0 2 0 2 0 2 0 அடிச்சுட்டா 200 × 5 1000 6 150 × 5 750 6 6 காமன் வெளியே எடுத்துகிட்டு இதோ இங்கே எடுத்துருக்கேன்னா 6 காமன் வெளியே எடுத்துகிட்டு 1000 மைனஸ் 750 ஈக்குவல் டு 3,000. 1000 மைனஸ் 750 வந்து 250. இந்த 6 இங்கே இருக்குது ஈக்குவல் டு 3,000. 1 0 அடிக்கலாம். 25 டேபிளில் ஒரு டைம் 300 வந்து 12 டைம் போகும். 6 வந்து 12. 6 தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தோன்னா இந்தமாரி ஒரு சம் இருக்கும். 6x + 2y x + z is equal to 3 இந்தமாரி ஒரு சம் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கள். 6x + 2y இங்கே 4 இருக்குது. அது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 24x 8y இந்த 3 இது கூட பண்ணுவீங்களா? 9x + 12y இங்கே 15x ஆகுமா? இங்கே 4y ஆகுமா? ஏன் ஆகுது? 24x 9x இந்த 9x இங்கே கூட்டணுவாங்க. மைனஸில் வந்துடும் 15x ஆகிடும். இங்கே வந்து 12x 12y இந்த 12y இங்கே கூட்டணும் வரக்கூடாது. ஏன்னா அது வந்து நெகட்டிவில் போயிடும். இந்த 8y தான் இந்த பக்கம் தூக்கின்னு வரணும். அப்போ தான் அது வந்து பாசிட்டிவ் சைனில் நிற்கும். ஓகேவா? 8y தூக்கின்னு வந்தால் இங்கே 4y ஆகிடும். 15x டிவைடட் பை இந்த 4 இங்கே வரும். அப்படியே வச்சுங்க. y is equal to 15/4x அப்படியே வச்சுங்க. இந்த சம் பாருங்கள். 7x + 7z எப்படி வந்தது? இதை மல்டிப்ளை பண்ணும்போது வந்தது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்தது. இப்போது 7x இருக்குது 6x இருக்குது. இந்த 6 இங்கே கூட்டினுவாங்க. இங்கே x ஆகிடும். இந்த 7 அங்கே தூக்கின்னு போங்க. இந்த 2z ஆகிடும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது z மாதிரியே இருக்காது. அது z ஆனால் இப்போ y is equal to 15/4x நமக்கு தெரியும்.
நம்ம எக்ஸுக்கு இங்கே ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு 2z அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2z நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆனது பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 15 என்ன ஆகும், 30 வந்து மாறிடும். ஏன் 30 மாறுது, இங்கே மல்டிப்ளை இருக்கிறதா தான் கணக்கு. ஓகேவா, 30 வந்து மாறும். டிவைடட் பை 4, இந்த இசட் வந்து அப்படியே இருக்கும். 30 4 அடித்தா 7.5ன்னு வரும். தெரியுது இல்லை? ஓகே தெரியுது, 7.5ன்னு வரும். இந்த இசட் வந்து அப்படியே இங்கே இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஒய்க்கான ஆன்சர் 7.5 இசட்டு. எக்ஸ்க்கான ஆன்சர் 2.2 இசட்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா எக்ஸுக்கு 2 இசட்டு, ஒய்க்கு 7.5 இசட்டு, இசட்டுக்கு இசட்டு. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு தான் இதை நம்ம போட முடியும். இதுதான் கரெக்டான மெத்தட். தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். நம்ம போட்டது கரெக்டான மெத்தடு. கொடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா 4, 15, 2 அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஒத்து போகும். ஏன் ஒத்து போகும்னா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4z ஆகுமா, 15z ஆகுமா, 2z ஆகும். இசட்ன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. 4, 15, 2 பி ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்திருக்க மாட்டீங்க. இது பி ஆப்ஷனா அப்படின்றத பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ வந்து ஓகே பார்த்துங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா, 2வது ஆண்டின் முடிவில் பாப்புலேஷன் 9975. ஓகேவா, 9975. ஃபைண்ட் த ஃபஸ்ட் இயர். அதாவது ஃபஸ்ட் இயர் தொடக்கத்தில் என்ன பாப்புலேஷன் தான் கேட்குறாங்க. தொடக்கத்தில் முடிவில் என்ன பாப்புலேஷன்லாம் கேட்கல. 2வது ஆண்டின் முடிவில் பாப்புலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க, முடிவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் தொடக்கத்தில் என்ன பாப்புலேஷன், முடிவில்லாம் கேட்கல, தொடக்கத்தில் கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷன் வச்சுமே நம்ம போடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 10,000 வந்து எடுத்துங்க. 2வது ஆண்டின் முடிவில் பாப்புலேஷன் 9975. ஃபைண்ட் த ஃபஸ்ட் இயர். 10,000 வந்து எடுத்துங்க. 10,000 எடுத்துகிட்டு இது வந்து 1 மினிட் இருங்க. கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, கொஸ்டின் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் எழுதாத விட்டுருக்கேன். அதாவது என்னென்னா, இது ஆப்ஷன் வச்சு தாங்க போடணும். ஃபஸ்ட் இயர் முடிவில், அதாவது ஃபஸ்ட் இயர் முடியுதில்ல, தொடக்கம் இல்லை, முடிவில் 5% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும்னு சொல்லுவாங்க. 2வது வருடம் முடிவில் 5% டிக்ரீஸ் ஆகியிருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2வது வருடம் முடிவில் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இது 5% டிக்ரீஸ் ஆன பாப்புலேஷன். ஓகேவா, ஆப்ஷன் எடுங்க, 10,000 எடுங்க. இப்போது இது தொடக்கத்தில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்களே நினச்சிங்க. அவங்க அதை தான் கேட்குறாங்க. தொடக்க பாப்புலேஷன் என்ன தான் கேட்குறாங்க. இது வந்து தொடக்கத்தில் இருக்கிற அமௌண்ட்டாக நம்ம ஒரு ஆப்ஷனாக போடலாம். தொடக்கத்தில் இருக்கிற அமௌண்ட்டை 10,000 நம்ம அசியூம் பண்ணுறோம். 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. 105/100 அப்படின்னா 10,500ன்றது ஆன்சர். 10,500ல் 5% இப்போ வந்து மைனஸ் ஆகுது இல்லை. 2வது வருடம் முடிவில் 5% டிக்ரீஸ் ஆகுது. அப்படிதான் கொஸ்டினில் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் இங்கே எழுதலை. 10,000 5% இன்க்ரீஸு 10,500. 10,500 இப்போ 5% டிக்ரீஸு 525. இந்த 525 இந்த 10,500 கூட மைனஸ் பண்ணால் 9,975 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த 10,500ல் இந்த 525 மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? இந்த 9,975 இதில் 525 ப்ளஸ் பண்ணுங்கள், 10,500 கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிது அப்படின்னா நம்மளோட ஆன்சர் எது? 10,000 அப்படின்றது ஆன்சர். நீங்கள் 10,500 போடக்கூடாது. இது முதல் வருடம் தொடக்கத்தில் இருக்குது. இது முதல் வருடம் முடிவில் 5% இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு. நான் அதான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இதான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்குது. இது ஏன்னு ஒன்றுமே புரியல. எல்லாமே இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்குது. முதல் தொகை, அதுக்கப்புறமா உருவான தொகை, இந்த மாதிரி தான் எல்லாமே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சம்ஸ் மேக்ஸிமம் ஒரு மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா, இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ப்ளஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஃப்ராக்ஷனை ப்ளஸ் பண்ணும் போது ஹோல் நம்பராக மாறணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க.
இது வந்து முதல்ல ப்ளஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணால் அது ஹோல் நம்பராக மாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம முதல்ல ஒன்றா ஆக்கிக்கலாம். 4 5 20 23/4 இந்த மாதிரி ஆக்கிட்டோமா. 4 5 8 4 5 8 எல்சிஎம் தான் 40 கிடைக்கும். இங்கே ஆப்ஷன் வந்து 40 40 40ன்னு வச்சுருக்காங்க. நம்ம பட்டுன்னு இந்த 40 எடுத்துன்னு போய் இங்கே இப்படி போட்டு 40 இங்கே இப்படி நம்ம 40 அப்படின்னு பண்ணக்கூடாது. 40 அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்ஷனில் வந்து 40 வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து கரெக்டாக யோசிக்கணும் நம்ம. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கீழே எல்லாமே வந்து 40 ஆக்கிடலாம். கீழே எல்லாமே 40 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு 23 × 10 4 × 10 கீழே மல்டிபிளை 10ஆல் பண்ணால் மேலேயும் 10ஆல் பண்ணணும். ஸோ 40 ஆகிட்டானா, சூப்பர். அதேமாரி இவனை 40 ஆக்கலாம். 8ஆல் பண்ணால் 40 ஆகும். இப்போ இவனை 40 ஆக்கலாம். 5ஆல் பண்ணால் 40 ஆகிடுவான். ஸோ நம்ம கொஞ்சம் கரெக்டாக யோசிக்கணும். நான் உங்களுக்கு முதல் சம்மில் சொல்லியிருப்பேன், இங்கே எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது கரெக்டு தான். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அந்தமாதிரி நம்ம பட்டன் மைண்டு யோசிக்கணும். 40 அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு யோசிக்கணும். இதுக்கப்புறம் 3த்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் 717/40 அப்படின்ற மாதிரி நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதை எடுத்துங்க. 3/40 இதை ப்ளஸ் பண்ணுங்கள். அதை தான் சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில். இப்போ 720/40 இந்த 40 வந்து 720 18 வாட்டி அடிக்கும். ஸோ நமக்கு ஹோல் நம்பரு கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து 3/40. இதுதான் வந்து ஆன்சர். இதை வந்து மிக்சடு ப்ராக்ஷனில் இந்த மாதிரி வந்து ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரொசீஜர் கரெக்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ இன்னொரு சம் வந்து பார்க்கலாம். 35 ஸ்டூடெண்ட்டு. கமல் வந்து கீழே இருந்து 7வது இடம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. சுரேஷ் வந்து மேலே இருந்து 9வது இடம். ரமேஷ் வந்து 2 பேருக்கும் நடுவில் எக்ஸாக்டாக இருக்கா போல். அதுக்கப்புறம் கமல் பொசிஷன் வந்து என்னது, கமல் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ்லேருந்து என்னது, ரமேஷ்லேருந்து கமல் பொசிஷன் என்னது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வந்து இப்படி கிடையாதுங்க. இது வந்து இப்படி எழுதணும். கோடு இப்படி இப்படி கிழிக்கணும். இப்படி 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 இப்படின்னு கிழிக்கணும். நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா. இது வந்து மேலே, இது வந்து கீழே. கீழே இருந்து 9வது இடம் யார், கீழேருந்து 7வது இடம் யார், கமல். கீழேருந்து 7வது இடம் இதான். 7வது இடம் கமல். இங்கே நான் ஏன் 29 போட்டிருக்கேன், நம்ம இங்கேருந்து இப்படி வரும்போது இது 29வது இடம். ஓகேவா. இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுரேஷ் வந்து மேலே இருந்து 9வது இடம். மேலேருந்து 9வது இடம். அவன் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. அவன் மேலேருந்து தான் வரான். 1 2 3 4 5 6 9. அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இவன் கீழேருந்து வரான். ஸோ அதனால் 9 10 11 12 அப்படி கவுண்டிங்னே வரும்போது இங்கே 29ன்றது கமலுக்கு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ரமேஷ் வந்து கரெக்டாக நடுவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 வருதா. 9 9 18. இந்த பக்கம் ஒரு 9 போயிடும், இந்த பக்கம் 9 போயிடும். நடுவில் இருக்கிற கோடு. ஓகேவா. அதுதான் வந்து ரமேஷ். அந்த கோடு என்னென்னா 19வது கோடாக வருது. இந்த இப்படி இருந்து நம்ம எண்ணின்னு வரும்போது 19 கோடு. அது நமக்கு முக்கியம். இங்கே இடப்பட்ட இதுவில் மொத்தமாக 19 கோடு இருக்குது. 19 கோடை நம்ம 2ஆக பிரித்தா என்ன ஆகும், இந்த பக்கம் 9 போயிடும், இந்த பக்கம் 9 போயிடும், 18 போயிடும். நடுவில் ஒருத்தன் நிற்பான். அவனுக்காக கோடி கிச்சு ரமேஷ் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ரூல் பிரகாரம் பார்த்தா இந்த சம்முக்கு 11 ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 10 தான் ஆன்சர். வேணா இந்த கொஸ்டினை மட்டும் இல்லை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10 தான் ஆன்சர். நான் என்னோடய முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன். ஸோ வேணும்னா ரொம்ப யாராச்சும் வந்து இல்லை 11 தான் அடித்து பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது வேறு விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 29ன்றதை நான் உங்களுக்கு இப்படி கூட்டி உங்களுக்கு சொன்னேன். இந்த லாஜிக்காக எப்படி போடணும் அப்படின்னா, கமல் = மொத்தமாக 35. ஓகேவா. மொத்தமாக 35 - 7. ஏன்னா கீழேருந்து 7வது இடம் அப்படின்றாங்க. 35 - 7 + 1 போடணும். +1 = 29ன்றது ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போ சுரேஷ் 9வது இடம், பிரச்சனை இல்லை. இப்போ ரமேஷ் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் நடுவில் இருக்காம்பா அப்படின்றாங்க. அப்படின்னா 29 + 9 / 2 அப்படின்னா 19வது இடம் கரெக்டாக வந்துடுதா. அதுக்கப்புறமா கமல் பொசிஷன் என்னது ஃப்ரம் ரமேஷ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா 29 - 19 = 10. என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஆன்சர். ஒரு வேளை மேபி லெவல் டிஎன்பிசி சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதான் ஆன்சர். அதுக்கப்புறமா இன்னொரு சம் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல சம் இது. 2 டைஸுங்க. 2 டைஸ் இல்லை, 2 வாட்டி வந்து டைஸை ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. 2 வாட்டி டைஸை ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம், இது வந்து செகண்ட் டைம். அப்படி வச்சுங்க. 2 வாட்டி ஸ்க்ரோல் பண்ணுறாங்க.
ஸ்க்ரோல் பண்ணும்போது ப்ரைம் நம்பர் கேட்பாங்க. ப்ரைம் நம்பர்னால் அந்த எண்ணால் மட்டும்தான் அந்த எண்ணு அடிப்படணும், வேறு எண்ணால் அடிப்படக்கூடாது. இப்போ 4 வந்து 4ஆல் மட்டுமா அடிப்படும்? இல்லையா, 2ஆலையும் அடிப்படும் இல்லையா? அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. இதை நான் ஏன் எழுதியிருக்கேன்னா, இந்த மாதிரி எழுதவே கூடாது. முதல்ல மைண்டில் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சம் போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். இப்போ ப்ரைம் நம்பரை அப்படியே கண்ட முடின்னு யோசிங்க. ஸ்டார்டிங்கில் 1 கூட்டுங்க, 1 கூட்டுங்க, கூட்டணும். அப்படி தான் சம்மில் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டைஸ் எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏதோ ஒன்று வருது, அதை கூட்டுங்க. அதை கூட்டும் போது ப்ரைம் நம்பராக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. 2 வாட்டி கேட்பாங்க. முதல்ல ஸ்க்ரோல் பண்ணுறோம், நமக்கு 1,1 வருது, கூட்டுங்க. 1,1 என்னது 2 ப்ரைம் நம்பராக? ஆமாம், 2ஆல் மட்டும்தான் அடிபடும், வேறு எதுவும் நம்பர் கிடையாது. எப்பயுமே வந்து இந்த கிராஸ் ரீதியாக யோசிக்கணும். அது ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 1,2. 1,2னா 3ஆல் மட்டும்தான் அடிபடும். 3ஆல் மட்டும்தான் அடிபடும். இப்போ கிராஸில் யோசிங்க, 1 2. இப்போ கீழே போகிறோம் அப்படின்னா இது ப்ளஸ் பண்ணுங்கள், இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். 1 2னா இப்போ இவங்க ஏதோ சொன்னாங்களே, 1,2னா 1 ப்ளஸ் பண்ணுங்கள், 2 வந்து மைனஸ் பண்ணுங்கன்னாங்களே. 1 ப்ளஸ் பண்ணால் 2 ஆகும், 2 மைனஸ் பண்ணால் 1 ஆகும். வருதா 2,1 வருதா? அப்போ இதுவும் வந்து ஆன்சரு. கண்ணு மூடின்னு இதுவும் ஆன்சரு அப்படி நம்ம அடிக்கலாம். ஸோ தயவுசெய்து இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதை நம்ம எழுதின்னு இருக்கிறதுலாம் நமக்கு டைம் ஆகிடும். அதுக்கப்புறமா 1,3 அது நமக்கு தெரியும். 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 1,5 இது வந்து 5ன்னு வரும். 5ஆல் மட்டும்தான் அடிக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கணும், என்ன சொன்னாங்க, இந்த 1,4னா 1 ப்ளஸ் பண்ணுங்கள், 4 மைனஸ் பண்ணுங்கன்னாங்க. இப்போ 1 ப்ளஸ் பண்ணால் 2 வரும், இதை மைனஸ் பண்ணால் 3 வரும், இதை கூட்டினா 5 வருது. ஓகே, இதுவும் தான். இப்போ அடுத்து யோசிங்க, இங்கே முடியல, இங்கே வந்து 0க்கு போயிடும். 2,1 2 மைனஸ் பண்ணால் 0க்கு போயிடும். அதனால் அதோ நிப்பாட்டிடணும். இப்போ இங்கே இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இங்கே 2 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 3 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 3,2 3 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 2 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 4,1 இதே மாதிரி தாங்க. 5 1 6 அடியும். ஸோ 6 1 7 ப்ரைம் நம்பர் தான். அது 7ஆல் மட்டும்தான் அடிப்படும். 1 ப்ளஸ் பண்ணுங்கள், 6 மைனஸ் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் பண்ணுங்கள், 5 மைனஸ் பண்ணுங்கள். 3 ப்ளஸ் பண்ணுங்கள், 4 மைனஸ் பண்ணுங்கள். மைக்கெலாம் ஒழுங்காக கேட்குதானே தெரில. அதே மாதிரி தாங்க. 4 ப்ளஸ் பண்ணுங்கள், 3 மைனஸ் பண்ணுங்கள். 5 ப்ளஸ் பண்ணுங்கள், 2 மைனஸ் பண்ணுங்கள். மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா எத்தனை வரும்னா 15 வருங்க. 15 வரும். இங்கே அவங்க ஒரே ஒரு ட்ரிக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த சம்மை பொறுத்தவரை 1,1 டைஸை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி டைஸை ஸ்க்ரோல் பண்ணுறோம். 1,1 வருது. ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் 15 கிடச்சிருக்கு. 1 லிஸ்ட்டு ஓவர். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம டைஸை ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் 15 நமக்கு கிடைக்கும். 1,1 1,2 1,4 அதே மாதிரி தான் நமக்கு 15 கிடைக்கும். அப்படின்ற காரணத்தினால இங்கே 1,1 இருக்குது, இங்கேயும் 1,1 இருக்குன்னா இதை 1ன்னு தான் எடுத்துக்கணும், 2ன்னு எடுக்கக்கூடாது. இங்கே 15 இங்கே 15 30 அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது வெறும் 15 தான். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இங்கே 1,1 இருக்குது, அங்கேயும் 1,1 தான். இங்கே 1,2னா அங்கே 1,2 தான் இருக்குது. ஓகேவா? அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது, 15 தான் எடுக்கணும். டிவைடட் பை 36. இதை வந்து அடிக்கலாம், ஆனால் அடிச்சுலாம் ஆன்சர் வந்து கொடுக்கல. 15/36 வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக சம்மு முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 4 சம் இருக்குது போல், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 20,000 இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்டிங். இது வந்து பேட்ரியாக அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. 20,000ன்றது ஒன்று இருக்கும். இதான் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டு. அது பேட்ரியாக ரீதியாக சொல்லியிருப்பாங்க. பேட்ரியாக ரீதியாக ஓகேவா? ஸ்டார்டிங் அமௌண்ட்டு. இது என்ன ஆகுதுன்னா, முதல் ஹவரில் 5% இன்க்ரீஸ் ஆகுது, 2வது ஹவரில் 12% டிக்ரீஸ் ஆகுது, 3வது ஹவரில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. பேட்ரியா அப்படின்னு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், 20,000 இருக்கா, 5% இன்க்ரீஸா, 105/100 ஆன்சர் வருதா? இப்போ 21,000 இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 12% டிக்ரீஸு. 12% டிக்ரீஸுனால் என்ன அர்த்தம்? அது 88ன்னு அர்த்தமா? 88 கூட 12 கூட்டினா 100. ஸோ 88ன்றது 12% டிக்ரீஸ் ஆனது. 88/100 அதுக்கு ஒரு ஆன்சரு. இந்த ஆன்சரை இங்கே போட்டு இப்போ 10% இன்க்ரீஸுன்றான். 10% இன்க்ரீஸு 110/100 வந்துச்சா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர்.
20328ன்றது அதற்கான ஆன்சர். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னடா இது இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது சம்மு, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க, எஸ்ஐயில் அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆன்சர் எஸ்ஐ வந்து 800ன்னு வரும். 800 ஆப்ஷனில் இருக்கும். 800 அடிச்சிருந்தால் அவ்வளோதான், கதை முடிஞ்சிது. அதோடு அதில் வர வேண்டியதான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்க்கலாம். எண்ணு வந்து கொடுத்துருப்பாங்க 2 வருஷம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 6 மாதம்ன்றது என்னது, மந்தில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இயரில் மாற்றணும் அப்படின்னா நம்ம 12 வந்து டிவைட் பண்ணணும். 12 டிவைட் பண்ணி அடித்தா 1/2ன்னு வரும். 2 வருஷம் 1/2. அதை வந்து எக்ஸ்டில் இருக்குல்ல, அதை பண்ணும் போது 5/2ன்னு வரும். 2 2 4, 4 + 1 5/2. எண்ணு வந்து இதுதான். 6 வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, 5ன்னு கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் வந்து கொடுத்துருப்பாங்க. PNR / 100. PNR / 100 6400. 5 எண்ணு 5. எண்ணு 5னா அது 5/2. அந்த 5/2ன்றது கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 6 5, அதுக்கப்புறமா 100. 5/2 இங்கே நம்ம போட்டோம். 2 0 2 0 அடிச்சிருங்க. 2 டேபிள் 1 டைமு, 64 32 டைமு அடித்தா நம்ம 800ன்னு வரும். 800ன்றது எஸ்ஐ. ஸோ நமக்கு இப்போ அமௌண்ட்டு தெரியணும். 6400 + 800 7200 தான் அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா 2 சம்மு இது HCF சம்மு. கிரேட்டஸ்ட் நம்பர், ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை நம்ம இந்த 2 நம்பர் கூட டிவைட் பண்ணும்போது இதுக்கு ரிமைண்டர் 6, இதுக்கு ரிமைண்டர் 5 வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும்னா பட்டு மைனஸ் பண்ணி கடை செய்யணும். ரிமைண்டர் 5 நிற்குதா, மைனஸ் பண்ணி கடை செய்யணும். அது யோசிக்கக்கூடாது, மைனஸ் பண்ணி கடை செய்யணும். 2037 5 ரிமைண்டர் நிற்குமா, தேவையில்லை, மைனஸ் பண்ணி கடை செய்யணும். கடைசிட்டு 2032க்கும் 1651க்கும் டிஃப்ரென்ஸ் தான் 381ன்னு வரும். 381 இங்கே இருக்குது, அட்ரா அப்படின்னு அடித்தா கதை முடிஞ்சுது, ஒன்றுமே பண்ண முடியாது. 381 வச்சு நீங்கள் 1651 அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. 2032 அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. பாயிண்டில் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா 127 இருக்குல்ல, 127 3 வாட்டி போட்டால் 381. ஸோ 127ன்றது இந்த 381ஓட மல்டிபிள் தான். இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது 127ன்றது இதோட வந்து மல்டிபிள். ஸோ நீங்கள் 127 போட்டு அடித்தா 13ன்னு கிடைக்கும். இது கூட அடிக்கூடாது, 1657 கூட அடிக்கூடாது. நம்ம இங்கே மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்ல 1651. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். நானே வந்து அப்படி போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நீங்களும் அப்படி போட்டக்கூடாது. 1651 127 அடித்தா 13 வாட்டி வரும். 127 2032 அடித்தா 16 வாட்டி வரும். ஸோ டேரெக்டாக வந்துடும். 127 தான் ஆன்சரு, இது கிடையாது. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மும் அதே தான். 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 12 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணணும், யோசிக்காமல் பால் மாறாமல் 3த்துலேயும் ரிமைண்டர் மைனஸ் பண்ணி கடை செய்யணும். கடாஷ்டமா, இப்போ கடாசிட்டு 2த்துல எது வந்து கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 2700, இது வந்து 1300. இது 2700, இது 1800. இது வந்து 1300, இது வந்து 1800. ஸோ இவனுக்கு தான் வந்து டிஃப்ரென்ஸு கம்மியாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 512 அப்படின்னு காமிக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் எங்கே கம்மியாக இருக்கும் அதை நம்ம எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் 512. 512 வந்து இதில் பாருங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. அப்படின்னா 512 எதோட மல்டிபிள்னா 64ஓட மல்டிபிள். 64ன்றது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வெற்றிகரமாக எல்லா சமயம் வந்து போட்டாச்சு, எந்த விதமான டவுட்டும் இருக்காது. அதாவது நான் இன்னும் நல்லா எடுப்பேன் சம்மு. இன்னொன்று எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போ நானே பட்டுன்னு போடுறேன், ஃபோனை பார்க்கறதுக்கு டக்குன்னு இந்த நோட்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே இப்போ என்ன சொன்னேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் மறக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்தமாரி வீடியோலாம் எதுவுமே எடுத்து போகிறதில்ல. அதுவும் இல்லாத நம்மக்கிட்ட எதுவுமே வந்து இல்லை. ஸ்க்ரீன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அழகாக சூப்பராக வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது வந்து வேறு விஷயம். இந்தமாரி நோட்டை வச்சுட்டு நம்ம சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இது சம்மு ஓகே, நீங்கள் சொல்லத்தெல்லாம் எனக்கு புரியுது, கொஞ்சம் எழுதுறது தான் புரியல அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம வேணால் அடுத்த இதுவில் கொஞ்சம் எழுதுறதை நான் வேணால் சரி பண்ணிக்கிறேன். அது நான் கொஞ்சம் நேற்று உக்காந்து நான் பாட்டுன்னு போட்டு கிடச்சிட்டேன். அதனால தான் கொஞ்சம் அப்படி இருக்குது. நிறுத்தி நிதானமாக போடணுன்னா போடுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்தமாரி நம்ம போடலாம். எப்படி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. தமிழுக்கு குரூப் 2க்கு தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் ஆனது பண்ணிங்க. விலை வந்து 51 ரூபாய். ஓகேவா? கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.